அன்பு சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஐயப்ப சுவாமி மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை செய்வது என்ற இந்த புனித வழக்கத்தின் தோற்றம், வரலாறு மற்றும் அதன் ஆன்மீக அர்த்தம். இது ஒரு சாதாரண யாத்திரை இல்லை. இது ஒரு தவம், ஒரு பரிசுத்த ஆன்மீக பயணம். இந்த மரபு எப்போது தொடங்கியது? மாலை அணிவதின் அர்த்தம் என்ன? 41 நாட்கள் விரதம் ஏன்? இதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வோம். பண்டைய புராணங்களின்படி பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த ஒரே மகனாக முருகன் இருந்தார். ஆனால் ஒரு சமயத்தில் உலகை அசுர சக்திகளிலிருந்து காப்பாற்ற விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்கினர். விஷ்ணுவின் மோகினி அவதாரம் மற்றும் சிவபெருமான் இணைந்து பிறந்தவர்தான் மணிகண்டன், அதாவது ஸ்ரீ ஐயப்ப சுவாமி. மணிகண்டன் பாண்டாளம் இராஜாவின் அரண்மனையில் வளர்ந்தார். அவர் தன் பணி முடித்து பாண்டாளம் நகரத்தை விட்டு சபரிமலையில் தபசு செய்து அமர்ந்தார். அதன் பிறகுதான் அந்த மலை சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. சபரிமலை வழிபாட்டு மரபின் தொடக்கம் சபரிமலை கோவில் கிபி 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டிலேயே இருந்ததாக தொல்லியல் சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் இது பொதுவாக அறியப்பட்ட யாத்திரை இடம் அல்ல. மத தபசு மரபுகள், சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரண்டும் கலந்து உருவான ஒரு தனித்துவமான பக்தி மரபாக இது வளர்ந்தது. ஐயப்ப சுவாமி சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் தெய்வம், அதாவது ஹரிஹரன் புத்திரன் என அழைக்கப்படுகிறார். மாலை அணியும் மரபு எப்போது தோன்றியது? இன்றைய மாலை அணிந்து விரதம் இருப்பது என்ற வழக்கம் சுமார் 13ஆம் அல்லது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். அந்த காலத்தில் தபசு செய்யும் முன் தபசுவாளர்கள் ஒரு ருத்ராட்ச மாலை அணிந்து தங்களின் ஆத்ம சுத்தத்திற்காக விரதம் இருந்தார்கள். அந்த மரபே பின்னர் ஐயப்ப வழிபாட்டில் இணைந்து ஐயப்ப மாலை என்ற வடிவத்தை எடுத்தது. மாலை அணிதலின் அர்த்தம்: மாலை என்பது ஒரு சாதாரண மாலை அல்ல. அது ஒரு உறுதி, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அடையாளம். மாலை அணியும் போது பக்தர் தன் வாழ்க்கையில் சுவாமியையே முதன்மையாக கொள்ளும் வாக்குறுதி கொடுக்கிறார். மாலை அணிவிப்பவர் குரு சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்து புதிய பக்தர்களை வழிநடத்துவார். அந்த மாலையை அணியும் நொடி முதல் அந்த பக்தர் ஐயப்ப சுவாமி என்றே அழைக்கப்படுகிறார். அதனால் தான் அனைவரும் ஒருவரை ஒருவர் சுவாமி என்று கூப்பிடுகின்றனர். 41 நாட்கள் விரதத்தின் அர்த்தம்: இந்த விரதம் மண்டல விரதம் எனப்படுகிறது. 41 நாட்கள். ஏன் 41 என்று கேள்வி வந்தால், அது மனித உடலும் மனமும் ஒரு பழக்கத்தை முழுமையாக ஏற்க 41 நாட்கள் எடுக்கும் என்பதே அடிப்படை. இந்த நாட்களில் பக்தர் காலை மாலை தியானம் செய்ய வேண்டும். சைவம் மற்றும் உணவு, மது, மாமிசம், புகைப்பிடித்தல் எல்லாவற்றையும் விலக்க வேண்டும். கோபம், பொய், ஆசை ஆகியவற்றை அடக்க வேண்டும். ஒழுக்கம், சுத்தம், கருணை, பக்தி ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு உடல் சார்ந்த விரதம் மட்டுமல்ல. இது ஒரு மனம் சார்ந்த விரதம், ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. சபரிமலை யாத்திரை விரதம் முடிந்த பிறகு பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறார்கள். அந்த யாத்திரையின் முக்கிய அம்சம் ஈரலில்லாத சமத்துவம். அங்கு சாதி, மதம், பணம் எதுவும் பார்க்கப்படாது. அனைவரும் ஒரே மாதிரி கருப்பு அல்லது நீல உடை அணிந்து இருமுடி கட்டி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறி மலை ஏறுகிறார்கள். இது உலகில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அதிசயமான ஆன்மீக நிகழ்வு. நவீன கால வளர்ச்சி 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் சபரிமலை வழிபாடு தென் இந்தியா முழுவதும் பரவியது. இப்போது வருடத்திற்கு பல மில்லியன் பக்தர்கள் மண்டல விரதம் கடைபிடித்து சபரிமலைக்குச் சென்று சுவாமியை தரிசிக்கிறார்கள். இது இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக இயக்கங்களில் ஒன்றாக இன்று திகழ்கிறது. ஐயப்ப சுவாமி வழிபாடு நமக்கு சொல்வது ஒன்றே:
சமத்துவம், ஒழுக்கம், சுத்தம், சுய கட்டுப்பாடு. மாலை அணிவது ஒரு சின்னம்தான், ஆனால் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் குழந்தையில்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து தொடர்ந்து 3 வருடங்கள் சென்று வர நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் 3வது வருடம் ஐயப்ப பக்தர்கள் இடுப்பில் பித்தளையாலான சிறிய மணியை கட்டிக்கொண்டு செல்வார்கள். அந்த மணியை பூஜை அறையில் வைத்து வழிபட அவர்களுக்கு அந்த மணிகண்டனே மகனாக பிறப்பார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. 41 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனம். சுவாமியே சரணம் ஐயப்பா.